ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாயிண்டர் பார்ட் 2. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா பாயிண்டரோட இன்ட்ரொடக்ஷன், மெமரி யூனிட்னா என்ன, பாயிண்டர் இன் சியில் வந்து பாயிண்டர்னா என்ன, ஸோ எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அதோட அட்வான்டேஜ் என்ன, அதுக்கப்புறம் இன்வாலிட் அண்ட் வேலிட் பாயிண்டர்ஸ் எப்படி இருக்கும், எப்படி டிக்ளேர் அண்ட் இனிஷியலைஸ் பண்ணுறது, எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பாயிண்டர் எக்ஸ்பிரஷனா என்ன, பாயிண்டர் அரித்மெட்டிக்னா என்ன, அரேயில் வந்து பாயிண்டர்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அண்ட் 1 டைமென்ஷனல் அண்ட் 2 டைமென்ஷனலில், அதுக்கப்புறம் கேரக்டர் ஸ்ட்ரிங்கில் அதை எப்படி பார்த்தோம், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனில் பாயிண்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பாயிண்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து நம்ம பாயிண்டர் எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இவ்வளோ நாளாக வந்து பாயிண்டர் வந்து பேசிக் டேட்டா டைப், இன்டீஜர், ஃப்ளோட்டு, கேரக்டரு, அந்த மாதிரி டேட்டா டைப்ஸில் வந்து பாயிண்டர் வேரியபிள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து ஸ்ட்ரக்சர், யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப். ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப்பு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு எப்படி ஸ்ட்ரக்சரை வந்து பாயிண்டர் வேரியபிள் வச்சு எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம், எப்படி ஆக்சஸ் பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து தி ஸ்ட்ரக்சர் வேரியபிள் இஸ் எ பாயிண்டர் வேரியபிள் which hold the address of the structure. ஸோ நம்ம நார்மலாக வந்து ஸ்ட்ரக்சரில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரக்சர் வேரியபிள் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வேரியபிளை பாயிண்டர் வேரியபிளாக நம்ம கொடுத்துட்டோன்னா அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். அந்த பாயிண்டர் வேரியபிளில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரக்சருடைய அட்ரஸ் இருக்கும். தி மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் கேன் பி ஆக்சஸ்டு பை எனி ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் மெத்தட்ஸ். ஸோ 2 மெத்தடில் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரில் இருக்கிற மெத்தட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ப்ராக்கெட்குள்ளே பேராந்திஸ்குள்ளே ஸ்ட்ரக்சருடைய வேரியபிள். ஸோ ஸ்ட்ரக்சர் வேரியபிளுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் போட்டோம்னா அது வந்து பாயிண்டர் வேரியபிளாக மாறிடும். டாட் மெம்பர், ஸ்ட்ரக்சரில் இருக்கிற மெம்பர் 1 to n வரைக்கும் இருக்கிற மெம்பர்ஸ் போட்டுக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக இந்த பேராந்திஸ் போடுறோன்னா டாட் ஆப்ரேட்டர் வந்து ஹை ப்ரெசிடென்ஸ். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டார் வந்து லோ ப்ரெசிடென்ஸு. ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்யூட் பண்ணோம். ஸோ இந்த ப்ராக்கெட் இல்லைன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த டாட்டை தான் வந்து கம்ப்யூட் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் வந்து இங்கே ஸ்டார் போடுறோம். ஸோ ஸ்டார் போட்டோன்னே இது தனியாக வந்து நம்ம காட்டுறதுக்காக, ஓகேங்களா. இது வந்து ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் வந்து ஸ்ட்ரக்சர் வேரியபிள் ஒரு மைனஸ் சைனு ஒரு கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர். ஸோ ரெண்டுத்தையும் போட்டோம்னா அதை வந்து ஆரோ ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆரோ ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரக்சரில் இருக்கிற மெம்பரை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்டர்ன்றது பாயிண்டர் அண்ட் ஸ்ட்ரக்சர்ன்ற ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஏன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்ற சப்ஜெக்டில் பாயிண்டர் பேஸ் பண்ணி தான் வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸும் இருக்கும். ஸோ பாயிண்டர்ன்றது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகே, பாயிண்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். ஸ்ட்ரக்ட்ன்றது ஸ்ட்ரக்சருடைய கீவேர்டு, ஸ்டூடெண்ட்ன்றது ஸ்ட்ரக்சருடைய நேம். ஸோ அதுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன மெம்பர்ஸ் இருக்குது, இங்கே நான் வந்து 2 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து நேமுங்கிற கேரக்டர் வேரியபிள் அண்ட் நம்பர்ன்ற ஒரு இன்டீஜர் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ நேம் வந்து என்னுடைய சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 20 இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு வேரியபிள் வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதை க்ரியேட் பண்ணும்போது அதுக்கு நம்ம முன்னாடி வந்து ஸ்டார் போட்டோன்னா அது வந்து பாயிண்டர் வேரியபிள் ஆகிடும், எண்ட் வித் செமிகோலன். ஸோ நார்மலாக வந்து ஸ்ட்ரக்சர் மாதிரி தான். ஸ்ட்ரக்சருக்கு வந்து நார்மலாக எப்படி வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டார் போட்டோன்னா அது வந்து பாயிண்டர் வேரியபிளாக மாறிடும். ஸோ அப்படி பாயிண்டர் வேரியபிளாக மாறிடுச்சுன்னா அந்த பாயிண்டர் வேரியபிள் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சருடைய அட்ரஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ இது 2 விதமாக பண்ணலாம், 2 விதமாக இதை டிக்ளேர் பண்ணலாம், இனிஷியலைஸ் பண்ணலாம். ஒன்று இந்த மெத்தடு, ஃபஸ்ட் மெத்தடு. செகண்ட் ஒன்று வந்து எண்ட் வித் செமிகோலன் முடிச்சுட்டு ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட், ஸ்ட்ரக்சர் நேமு அண்ட் ஸ்டார் பிஎஸ் இந்த மாதிரி தனியாகவும் கொடுக்கலாம். ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பாயிண்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சரி கைஸ், ஸோ ஆல்ரெடி நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு வச்சுருந்தேன். ஓகே, இதுதான் அந்த எக்ஸாம்பிள். ஸோ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். நேம் வந்து நம்பருக்கு வந்து வாங்குற மாதிரி அதில் மெம்பர் ஃபங்க்ஷன் வந்து நேமையும்
ஒரு நம்பரையும் வந்து நான் மெம்பர் ஃபங்க்ஷனாக வந்து கொடுத்துருக்கேன், இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கேரக்டரில் வந்து ஒரு நேமையும் இன்டிஜர் ஒரு நம்பரையும் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். எண்டு வித் செமிகோலன் நான் வந்து தனியாக வந்து பாயிண்ட் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரக்சருடைய நேமு, ஸ்ட்ரக்சருடைய வேரியபிள், அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் போட்டோன்னா அது வந்து பாயிண்ட் வேரியபிளாக மாறிடும். ஸோ கிளியர் ஸ்க்ரீனு. ஸோ பிரிண்ட் ஆஃபில் வந்து திஸ் இஸ் அ பாயிண்டர் ஸ்ட்ரக்சர் எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேன்எஃபில் வந்து ஸோ பாயிண்ட்ரு அந்த மைனஸ் சைன் கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர் போட்டோம்னா நம்ம வந்து டேரெக்டாக வந்து இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிற மெம்பரை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வேரியபிள், நேம்ன்ற வேரியபிள். ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரக்சருடைய ஒரு மெம்பர் இது. ஸோ பாயிண்ட்ரு வேரியபிள், அந்த ஆரோ ஆப்ரேட்டர், அந்த மெம்பர். ஸோ அப்படி போட்டோம்னா நம்ம அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நேம் அண்டு நம்பர் ரெண்டையுமே வந்து யூசர்கிட்டேருந்து வாங்கிக்கிறேன் ஸ்கேனப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. தென் பிரிண்டர் ஃபங்க்ஷனில் நேம் இஸ் ஈக்குவல் டு %s. %sன்றது ஸ்ட்ரிங், %sனா ஸ்ட்ரிங். ஸோ இங்கே வந்து நான் கேரக்டர் டைப்பில் நேம் வந்து 20 நான் ஒரு அரேயில் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து மோர் தென் ஒன் கேரக்டர் இஸ் கால்டு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் வந்து $s யூஸ் பண்ணோம். ஸோ பாயிண்டர் வேரியபிள் நம்ம வந்து அப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெறும்னா பாயிண்டர் வேரியபிள் கொடுத்தோன்னா அதில் இருக்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு காட்டுறோம். ஸ்டார் இது ஆம்பர்சன் போட்டோன்னா அந்த அட்ரஸில் நான் யூசர் கொடுக்குற வேல்யூவை வந்து நான் இந்த மெம்பரில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சர் மெம்பரு, நேமும் நம்பர்ன்றது ஸ்ட்ரக்சருடைய மெம்பர்ஸு. ஸோ வந்து நான் இதை எப்படி டிஃபைன் பண்ணுறேன், எதை வச்சு நான் அதை ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாயிண்டர் வேரியபிள் வச்சு நான் அதை ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவுட்புட் பாருங்கள். திஸ் இஸ் அ பாயிண்டர் ஸ்ட்ரக்சர் வேரியபிள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேம் கொடுப்போம். ஸோ நான் என்னோடய நேமே கொடுத்துட்டேன், 110 நம்பர் கொடுத்துட்டேன். ஸோ என்னுடைய நேம் வந்து நேமும் அண்டு நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து பாயிண்டர் அண்ட் ஸ்ட்ரக்சர்.